ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார சந்தையில் என்ன காய்கறியெல்லாம் வாங்கினு தான் பார்க்க போகிறோம், விளைய போகிறோம். நெல்லிக்காய் காய்கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிட்டு வந்து பல்லாரி 1.5 கிலோ 50 ரூபா, உள்ளி வந்து 1 கிலோ 50 ரூபா, பல்லாரி உள்ளி ரெண்டுமே நல்லா சூப்பராக இருந்து. உருளைக்கிழங்கு 1 கிலோ வந்து 25 ரூபா தந்துருந்தாங்க. பூசணிக்காய் ஒரு துண்டு வந்து 15 ரூபா, ஆரஞ்சு பழம் 3/4 கிலோ வந்து 50 ரூபா, 1.5 கிலோ 100 ரூபான்னு போட்டிருந்தாங்க. நான் வந்து ஒரு 3/4 கிலோ வாங்கியிருக்கு. அதுக்கப்புறமா வந்து வெள்ளரிக்காய் வந்து 3 வெள்ளரிக்காயும் சேர்த்து 10 ரூபாய்க்கு தந்துருந்தாங்க. நல்ல லாபமாக இருந்து. மல்லி புதினா 2ம் சேர்த்து ஒரு 10 ரூபாய்க்கு தந்துருந்தாங்க. நெல்லிக்காய் வந்து ஒரு அரை கிலோலாம் இருக்கும், 15 ரூபா தான். அது நாட்டு நெல்லிக்காய் சூப்பராக இருந்து. தக்காளி 1 கிலோ வந்து 50 ரூபா. நம்ம கடையிலலாம் வந்து தக்காளி வந்து 70 ரூபாய்க்கு எங்கள் ஊர்கிட்ட விற்றுட்டுருக்கு. இஞ்சி 1/4 கிலோ வந்து 40 ரூபா தான் கடையில் உள்ள ரேட்டு தான். ஆனால் இஞ்சி வந்து நல்ல இஞ்சியாக இருந்து. நல்ல பெரிய சுரைக்காய் வந்து இந்த ஒரு சுரைக்காய் வந்து 10 ரூபா ஒரு சுரைக்காய். பரவாயில்ல, நல்ல பிஞ்சு சுரைக்காய் இருந்து பெருசாக இருந்தாலுமே. மொத்தமாக எனக்கு வந்து 325 ரூபாய்க்கு காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கு. எப்போவுமே வந்து கடையிலலாம் பக்கத்தில் வாங்கினா 300 ரூபா கொடுத்தா ஒரு சின்ன கீஸில் கிடைக்கும். சந்தைக்கு போனால் ஒரு வாரம் தாராளமாக கிடைக்கிற மாதிரி காய்கறி கிடைக்கும். எங்கள் ஊரில் வந்து புதன்கிழமை சந்தையில் போய் வாங்கிட்டு வந்திருக்கோம். வாங்கிறது ஒரு வாரம் கரெக்டாக போகும். போன வாரம் உள்ள காய்கறி 1 2 கிடக்கனால இப்போ தேவைப்பட்டை மட்டும் வாங்கியிருக்கோம். உங்கள் ஊரில் சந்தை எப்போன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சந்தையில் ரேட்டு பரவாயில்லையான்னு உள்ளதையும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.